எபிசோட் 2ல ஃபஸ்ட்டு சீனில் நிக்கிலா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறத காட்டுறாங்க. அவங்கள காப்பாற்றிட்டாங்களா கரெக்ட் டைமுக்கு பிரியன் வந்து, அதனால் அவங்க பழிச்சிக்கிட்டாங்க. பட் லேரிங்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ டாக்டர் வந்து திட்டுறாரு. எத்தனையோ பேர் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது ஒரு லாயராக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே திட்டுறாங்க. அப்போ வந்து மனோஜெல்லாம் இனிமேல் நீ நினைக்கவே செய்யாத, அவன் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே திட்டுறாங்க. அவங்களும் வந்துட்டு மனோஜ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னொன்னே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த பிரியன் உங்களை அட்மிட் பண்ணார்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இவங்க பிரியன் எங்கே அப்படிங்கும்போது பிரியன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவன் நேராக போய் மனோஜை பயங்கரமாக அடிச்சிருக்கான், நீ வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். எங்கள் அப்பா போயிட்டு டேரெக்டாக அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். அவங்க அப்பா பார் கவுன்சிலில் இருக்கார் போல இருக்கு. ஸோ கூப்பிட்டு வந்துடுவார், நீ கவலைப்படாதங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்ககிட்ட ஜெயஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க. இப்போது சண்முக சுந்தரம் அவரோட கடைக்கு வராரு. அந்த கடையில் வந்து பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு சொல்கிறாரு, சார் நம்ம வந்து ஒரு செக் கொடுத்துருந்தோம்ல, அந்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது சண்முக சுந்தரம் நேற்று அவர் கட்டுக்கட்டாக பணத்தை அவரோட செகண்ட் ஒய்ஃப் கொடுத்ததை யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு நான் தான் சொல்ல மறந்துட்டேன், வேலை விஷயமா கொடுத்தேன், நான் பணத்தை வந்து ரீஃபில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இப்போது அடுத்த சீனில் யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட 2வது பொண்ணு ஹரிணி இருக்காங்கல்ல, ஹரிணி ஆஃபீஸில் சித்தார்த்துன்னு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்களா, அந்த சித்தார்த்தோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும், அப்பா வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் அப்பா வந்து அம்மாவுக்கு பயந்து தான் நடந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவோட போலீஸ் கேஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த கேஸ் என்னாச்சு இந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ரொம்ப லைவ்லியான நல்லா அழகாக பேசுகிற ஒரு பர்சன், ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தன்னோட பையனோட ரூம்லேருந்து ஒரு பொம்பளை குரல் கேட்குறத கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த பொம்பளை குரல் வேறு யாரும் இல்லை, சித்தார்த் தான் ஹரிணியோட வாய்ஸில் பேசி பழகிட்டு இருக்காரு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து அவங்க அப்பா பையன் ஏதோ தப்பு பண்ணுறான் என்னன்னு விசாரி, பொண்ணு குரல் வேற கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பையன் வந்து ஹரிணியோட ஃபோட்டோவையும் காட்டிட்டு, நான் அவளை லவ் பண்ணுறேம்மா, அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவளோட வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொம்பளை வாய்ஸில் பேசி காட்டுறாரு. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் உன்னை கண்டுக்கலையாடா, உன்னை கண்டுக்கலைன்னா பொண்ணுங்களுக்கு பின்னாடியே போனால் பிடிக்காது, நீ அவளை இக்னோர் பண்ணி அவள் ஓடி வந்து உன் பின்னாடி வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஓகேம்மா நான் இனிமேல் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனும் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அங்கே பிரியனை வந்து அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் வந்து மனோஜ் போய் அடிச்சிருக்காருல, ஸோ மனோஜ் வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மனோஜோட அப்பா இவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமில் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் போயிட்டான், என்னால் தாங்க முடியல, அதனால தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு பிரியன் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஜெயஸ்ரீயோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா வந்து பார் கவுன்சிலில் இருக்காருன்னு சொன்னார்ல, அவர் வந்துட்டு பேசுகிறாரு. அந்த பையன் பேர்லையும் தப்பு இருக்குது சார், அவன் வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் ஒரு பொண்ணு போயிருக்கு, ஸோ நீங்கள் வந்துட்டு இது எஃப்ஐஆர்லாம் போடாமல் முடிச்சு விட்ருங்க, இனிமேல் இந்த பையனும் அவன் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசி அங்கே சுமூகமாக பேசி கூட்டிகிட்டு வராரு. வெளியில் வந்துட்டு ஏன்பா இவ்வளோ கோவம், உனக்கு ஜெயஸ்ரீ பழக்கமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஜெயஸ்ரீலாம் எனக்கு பழக்கம் கிடையாது, மனோஜ் எனக்கு ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்டு, அவனை லவ் பண்ணுறான்னு தான் எனக்கு ஜெயஸ்ரீ தெரியும், இருந்தாலும் ஒரு பொண்ணோட உயிர் எவ்வளோ தூரம் போகுது, அப்போ பார்க்கறதுக்கு கூட வரலன்னா வேலாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்தில் தான் சார் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்க அப்பாவும் சரிப்பா இனிமேல் நீ பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு இவரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சண்முக சுந்தரத்தோட 3வது பொண்ணு மீரா, அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து அஸ்வின் ஒரு பையனை லவ் பண்ணுறா இல்லையா, அந்த அஸ்வினோட வீட்டை காட்டுறாங்க. அந்த அஸ்வினோட அப்பா ஒரு ஜோசிக்காரர். அவங்க வீட்டில் மீரா வராங்க. அவங்க அம்மா எல்லாருமே நல்ல பழக்கம் போல இருக்குது. அப்போ வந்து அப்பாவும் பையனும் சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என் பையன் பேச்சையே கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் பையன் பேச்சை கேட்காத உருப்படவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மீராவுக்கு மட்டும் அஸ்வினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் நமக்கு தெரியுது. அப்புறமா அஸ்வினும் மீராவும் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. அப்புறமா அஸ்வினோட அம்மா வந்து திட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, என் பையனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்கள் 2 பேருக்கு முதல்ல ஜாதகம் பார்க்குறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சும்மா சண்டை போடுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு உன் பையனுக்கு புத்தன் தசை நடக்குது, அவன் முன்னேறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா பண்ண அவங்க ஹவுஸை காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீயை வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாம் எழுதி கொடுத்து வாங்கிட்டு போகிறாரு. இவங்க வந்து டிப்ரெஷனால தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு லாயர் பண்ணுற காரியமாக இது, இனிமேல் ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, 20,000 பிரியன் வந்து பில் பே பண்ணிட்டாரு, 35,000 இன்னும் பே பண்ணணும், நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னொன்னே. அப்போ ஜெயஸ்ரீ சொல்லுவாங்க, என்னோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோ அப்படிங்கும்போது, உன்னோட அக்கௌண்ட்டில் பணமே இல்லடி, மெடிசன்லாம் வாங்கி எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அந்த டைமில் கரெக்டாக பிரியன் வந்து நான் மிச்ச அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டேன், இனிமேல் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயஸ்ரீ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கரெக்டாக ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணுறாங்க. ஜெயஸ்ரீ கால் பண்ணிட்டு, இப்போவாச்சும் ஃபோன் எடுத்தியடி, இவ்வளோ நாள் ஏன் ஃபோனே பேசலை அப்படிங்கும்போது, இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. குரலையே ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா கேட்கும்போது, இல்லை தொண்டை கட்டியிருக்கேன், நான் வெளியில் அலைஞ்சதுனால அப்படின்னு சொல்லி போய் சொல்லி மழுப்பிடுறாங்க. அவங்க அம்மாவும் சீக்கிரமாக வீட்டுக்கு வா, நான் நண்டு சூப் ஏதாவது வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க. அந்த டைமில் ஹரிணி வந்து அவங்க தங்கச்சிக்கு கிரிக்கெட் க்ளவுஸ் அது இதுன்னு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன நீ எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டியே, திடீர்னு என்ன தங்கச்சி மேலே பாசம் பொழியிற அப்படிங்கும்போது, அவங்க ஹரிணி வந்துட்டு சும்மா உன் மேலே பாசத்துலலாம் இல்லை, அம்மா சொன்னாங்க தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி
சொல்லிடுறாங்க. பட் அந்த அக்காவுக்கு தங்கச்சி மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அதை தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீயை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க காரில் போகிறப்போ பிரியன் வந்து நடு ரோட்டில் எதையோ போட்டு எரிச்சிட்ருக்காரு. அநேகமாக அது மனோஜோட திங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.